எல்லாருக்கும் வணக்கம். நான் யுவா சேகர். நம்ம சேலஞ்சோட 25வது நாள் இது. நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எல்லாருக்குமே நிலா பிடிக்கும். நிலாவோட சம்மந்தப்பட்ட நினைவுகள் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு எதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும். ஸோ நான் எதிர்பார்க்குறேன் ஒவ்வொருத்தரோட நிகழ்வுகளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டு அப்லோட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. அண்டு இன்றைய கதை உங்களுக்காக. கதை பக்கம். மாமல்லபுரத்தில் மலர்ந்த காதல் பாகம் 25. திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில் சிறிது நேரம் நிற்க மித்ரா ஏதாவது சாப்பிட கிடைக்கிறதா என பார்ப்பதற்காக கடைக்கு சென்றாள். அங்கு ஒரு சிற்றுண்டி கடை இருக்க பசியை அடக்கும் அளவிற்கு கை நிறைய சிற்றுண்டி வாங்கிவிட்டு ரயிலில் ஏறினாள் மித்ரா. இவன் வேற முன்னாடி உட்கார்ந்துருப்பானே என ஆதவனையும் மித்ரா நினைக்காமல் இல்லை. யார் இருந்தா என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் என மனதில் நினைத்து கொண்டு தனது இருக்கையில் அமர்ந்தாள் மித்ரா. என்ன எப்பவும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பான், ஆளக்கானும். தனக்கு எதிரில் அமர்ந்த ஆதவன் அங்கு இல்லாததால் அவனை தேடவும் செய்தாள் மித்ரா. வண்டியும் புறப்பட தயாரானது. அப்பொழுதும் ஆதவன் வரவில்லை. மித்ரா அங்கும் இங்கும் தேடியும் பார்த்து விட்டாள். அவனை காணவே இல்லை. ஆதவனை காணாமல் தேடிய மித்ராவுக்கு பசி மறந்து விட்டது. வாங்கி வந்த சிற்றுண்டியை தனது தோள் பையினுள் அவள் வைக்கப் போக அங்கு ஒரு கடிதாசி இருப்பதை கண்டாள் மித்ரா. தொடரும். டாடா, போயிட்டு வரேன்.